அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக ரசவாத கலையை பற்றி ஓரளவு தெரிந்து மட்டும் நம்ம பேசுவோம். ரசவாத கலைன்னு போயிட்டாலேயே கிட்டத்தட்ட நம்ம 5 வருஷத்துக்கு மேலே மூலிகை வகுப்பு மாதம் நடத்திட்டு வரோம். ஒரு சில மாதம் மட்டும் தடைப்பட்டிருக்கும், மற்ற மாதங்கள் நடத்திட்டு தான் வரோம். ஆனால் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அதாவது தங்கம் செய்கிற எண்ணத்தோடு நீங்கள் இந்த கலையில் ஈடுபட வேண்டாம். உயர்ந்த மருந்து தயாரித்து அதிலிருந்து மருத்துவம் பார்க்கணும் எண்ணத்தோடு நீங்கள் செய்யுங்க. நிறையா காரியம் வெற்றியாகும். ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட 5 குருநாதர்கிட்ட நான் பழகியிருக்கேன். அதில் 3 குருநாதர் வரைக்கும் இந்த வாத வேலையில் இறங்கி அவங்க தோல்வியை தான் கண்டிருக்காங்க. அதனால் தான் அவங்க இந்த வேலையில் ஈடுபட வேண்டாம், உயர்ந்த மருந்து மட்டும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி மாந்திரியத்துலேயும் மையெல்லாம் தயாரிக்க வேண்டாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மையை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. மை செய்ய வேண்டாம், உண்மை அவங்க என்ற மையை மட்டும், அதாவது உண்மை அது மட்டும் பேசுங்க. எல்லாரும் நல்ல முறையில் இருப்பாங்க, நீங்களும் நல்ல முறையில் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் வாத வலையில் ஈடுபட வேண்டாம், உயர்ந்த மருந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அதுக்கு உப்பை கட்ட தெரியணும். இந்த உப்பை கட்டுறதுக்குள்ள மூலிகையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். வெடியுப்பை கட்ட தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி சுண்ண நீர் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சிருக்கணும். அந்த சுண்ண நீரை வச்சு மருந்து கட்டியும் செய்யலாம். அதே மாதிரி காரம் சாரம் ஏற்றி அதை சுண்ண முறைக்கும் கொண்டு போகலாம். அதே மாதிரி கந்தக திரவாகம் அது அந்த அந்த கந்தகத்திலிருந்து எடுத்த திரவத்தை வச்சு நம்ம உயர்ந்த செந்தூர் ஐட்டத்துக்கு நம்ம கொண்டு போகலாம். அது மாதிரி மூலிகளை கட்டணும்னா அப்துல்லா சாஹிப் முறையில் முள்ளுக்கீரை அதிலிருந்து நம்ம செய்நீர் எடுத்து கட்டியிருக்கலாம். அதில் நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். வீரம் பூரம் எல்லாத்தையுமே ஒரு சில பாசனங்கள் வச்சு கட்டியிருக்கலாம். அது உயர்ந்த முறையில் கெட்டுக்கும் வர எவ்வளோ எத்தனை டிகிரிக்குனாலும் உருகும். அதில் செஞ்சு மக்கள்கிட்டையும் காட்டியிருக்கேன். அது மாதிரி உலோகங்களை வெட்டையாக்கி அதுக்கு பிறகு அதுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு பிறகு தான் நம்ம மருந்தை கொண்டு வரணும். அப்படின்னா தான் அந்த இது நமக்கு உயர்ந்த மட்டமான உலோகம் உயர்ந்த உலோகத்துக்கு நமக்கு வரும். அது மாதிரி சுண்ண முறையில் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும்னா நம்ம அதுக்கு திரவாக வேணும், அது நைட்ரிக் ஆசிட் வேணும். அதிலிருந்து அண்டை ஒட்டு சுண்ணம் தயாரிக்கணும். அண்டை ஒட்டு சுண்ணத்திலிருந்து படியார சுண்ணம் தயாரிக்கணும். படியார சுண்ணத்திலிருந்து வெடியுப்பு சுண்ணம் தயாரிக்கணும். வெடியுப்பு சுண்ணத்திலிருந்து வங்கச்சுண்ணம் தயாரிக்கணும். வங்கச்சுண்ணத்திலிருந்து துருசு சுண்ணம் தயாரிக்கணும். துருசு சுண்ணத்திலிருந்து ரசச்சுண்ணம், அதாவது குரு சுண்ணம் தயாரிக்கணும். இந்த முறையில் கொஞ்சம் விரிவாக போகும். அதே மாதிரி அதை உயர்ந்த மருந்தை கொண்டு போகணும்னா அண்டை செய்நீர் வேணும். அதாவது நாட்டு முட்டையுடைய வெள்ளைக்கருவும் எரிக்கலம் பாலும் சேர்ந்து 3 நாளைக்கு வச்சோம்னா அது நீராக மாறும். அதுலேருந்து எடுக்கிறது பூராமே சுண்ணமாக மாறும். இப்படி ஒன்று காரமேற்றது பற்றி முறை நம்ம நிறைய சொல்லியிருக்கோம்.
இதிலிருந்து நம்ம விரிவாக போனோம்னா ஒரு 4-5 வீடியோவாவது போடணும். நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து வெடிப்பு சுண்ணம் போடுறது முறையாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. முன்னாடியெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சோம். இப்போ ஒரே நாளில் வெடிப்பு சுண்ணம் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த முறையை அடுத்த வீடியோவில் போடுதேன். அது மாதிரி ஒவ்வொரு முறையும் தெளிவாகவும் படித்ததோட மட்டும் இல்லாமல் அனுபவத்தில் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் முறையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்முடைய மூலிகை கிளாஸில் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு தான் வரோம். இந்த முறையை இப்போ இந்த வட்டமும் சர்க்கரை வியாதியை பற்றி பேசும்போதும் இந்த கட்டுமுறையை பற்றி உங்களுக்கு நிறையா சொல்ல போகிறோம். அதனால் மூலிகை கிளாஸில் கலந்துக்கங்க. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.